அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன். என்னோட ஸ்டைலில் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் செய்ய போகிறேன். இது கறி குழம்பை விட மிஞ்சிடுங்க இந்த சுவை. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. ஃபஸ்ட்டு இப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு 5 முட்டையை நான் வந்து எடுத்துக்கிறேங்க. அது குக்கரில் எடுத்து போட்டிருக்கேன். நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமும் வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு விசில் போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். பாருங்கள், அது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து இப்போ நீசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 2 பழமான தக்காளியாக எடுத்திருக்கேன். அதையும் எல்லாத்தையும் நல்லா நறுக்கி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அதில் வந்து ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் போட்டுக்க போகிறேங்க. நம்ம இதை அரைச்சி ஊற்றும் போது உங்களுக்கு கிரேவி நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். முட்டையும் அதுக்குள்ளே வெந்திருக்குங்க. பாருங்கள், ஒரு விசிலேயே குக்கரில் போட்டதும் எந்த அழகு அழகாக வந்துடுச்சு பாருங்கள். எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் நான்ஸ்டிக் பேன் வச்சு ஒரு 50 கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் நான் வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மிளகாத்தூள் நல்லா வாசனை வருங்க. நெக்ஸ்ட்டு அதை எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வேக வச்ச முட்டையை எடுத்து அதோடு சேர்த்துறேன். பாருங்கள், அடுத்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம வந்து எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா முட்டை திரிச்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டுடுறேன் நான். போதும், அவ்வளோதான். இந்த அளவுக்கு நமக்கு வந்து முட்டை வெந்தால் போதும். எல்லாத்தையும் எடுத்து அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேங்க. இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு சாதம், சப்பாத்தி, பூரிக்கு கூட அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், அந்த மிளகாத்தூள் எண்ணெயிலேயே நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு 2 தக்காளி நறுக்கி போட்டுடலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு 2 தக்காளியும் நறுக்கி போட்டு நான் வந்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிட்டு இருக்கேங்க. பாருங்கள், இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு அதுக்கு தேவையான தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்து திரும்ப நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியை வதக்கிடுறேன் நான். நம்ம உப்பு போட்டு செய்யும்போது உங்களுக்கு சீக்கிரமே கொஞ்சம் வதங்கும். பாருங்கள், ஓரளவு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிட்டேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் திரும்ப அந்த வெங்காய தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்க போகிறேன். இப்போ இந்த முட்டை கிரேவிக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். இது 2க்கும் காம்பினேஷன் அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்ட் எடுத்து அதோடு சேர்த்துட்டு மல்லி புதினா கொஞ்சமாக போட்டுடலாம். போட்டுட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட அரைச்சி வச்சு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுறேன். பாருங்கள், அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் லைட்டாக நான் வதக்கிடுறேன். வதக்கிட்டு ஃபைனலாக நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சி அந்த குழம்பு தூள் தாங்க போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஃபைனலாக நான் வந்து அரைச்சி வச்சுருந்த தேங்காவில் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. கெட்டி பால் ஃபஸ்ட்டு ஊற்றினது, இப்போ தண்ணி பாலுங்க. இது ஒரு 1.5 கப்பு பால் வந்தது நம்ம அரைச்சி வச்ச தேங்காயில் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்ல கொதி வருதுங்க. இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போனாக்கா, நல்லா கமகமான வாசனை வந்து கொதிக்குதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 2 நிமிஷம் திரும்ப கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்து முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிட்டு போகிறேன். அதோட இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக குழம்பு செஞ்சு பாருங்களேன். எல்லா சாப்பாடும் நம்ம எவ்வளோ செஞ்சு வச்சுருமோ அவ்வளோதும் காலி ஆகிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, மூடி வச்சு ஒரு இதையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டோன்னு நான் மூடி வைக்க போகிறேங்க. நல்லா உங்களுக்கு அந்த உப்பு மசாலா எல்லாம் சேர்ந்து அந்த முட்டையில் அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக நான் வந்து இறக்கிட போகிறேன். மல்லி புதினா கொஞ்சமாக ஃபைனலாக நான் தூவி விட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் உங்களுக்கு நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டை கிரேவிலாம் நம்ம தனியாக செஞ்சாலும் நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், மல்லி புதினா தூவிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி ஃபைனலாக இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்தியோடு இதை வந்து சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.